ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சோயா பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் சின்ன சைஸ் சோயா 1 கப் சேர்த்துக்கோங்க. சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சோயா உடனே வெந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேணாம், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்ச சோயா மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். சோயா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.